நம்மளுடைய எல்லா லேட்டஸ்ட் மொபைல்லயும் வந்து சென்டர் பட்டன லாங் பிரஸ் பண்ணாலே கூகுள் அசிஸ்டன்ட் வர மாரி இப்ப டிஃபால்ட்டா நம்ம ஆட் பண்ணிட்டோம். கூகுளும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இப்போ வர நியூ மொபைல்ஸ்ல எல்லாத்துலயுமே. இது ஒரு அட்வான்ஸ் ஏஐ. இதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நேரடியா ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாரி ரிப்ளை பண்ணும் அப்டின்னா எல்லாமே சொன்னாலும், ஸ்டில் ஏதோ ஒண்ணு மறையுதுல்ல. ஏதோ ஒண்ணு குறையுதுல்ல. அதுதான் கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூகுள்ல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட்ட வந்து Play Storeலேருந்து எடுக்க போறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளோட எல்லா வகையான மொபைல்ஸ்லதும் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து எடுக்க போறாங்க. டிஃபால்ட்டான கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாய்ஸா மாறிருச்சு. அந்த சாய்ஸையும் பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ண போறதா சீக்கிரமாவே கூகுள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய மெமரீஸ குடுக்கும். பல விஷயங்கள கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமா கத்துக்கலாம். ஹே கூகுள்ன்னு சொல்றதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டைலா வச்சுக்கிட்டோம். கூகுள் அசிஸ்டன்ட் போல இருக்க மல்டிபிளான ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிரி ஆகட்டும், அலெக்ஸாவாகட்டும், இந்த மாரி பல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கூகுள் அசிஸ்டன்ட்டோட முன்னாடி வரலான்னு ட்ரை பண்ணியும், ஸ்டில் அவங்களால வர முடியல. காரணம் கூகுள் அசிஸ்டன்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்முடைய எமோஷன்ஸ்க்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, கூகுள் ரியாக்ட் பண்ணாட்டாலும், நம்ம சொல்றத கேட்டு, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டா இருந்த கூகுள் அசிஸ்டன்ட்ட பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா எந்த அப்ளிகேஷனுக்கான ஆப்புக்கான அப்டேட்டுமே வரல. ஸோ இது நல்லாவே தெரியுது. அவங்க இந்த ஆப்ப ரிமூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப லேட்டஸ்ட்டா வர்ற எல்லா வகையான பிக்சல் மொபைல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் இல்ல. நீங்க சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஹையர் வேரியன்ட்க்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஷோ ஆக மாட்டுது. கூடவே பேட்ச் அப்டேட் சொன்னேன் இல்லையா? அந்த மாரி அப்டேட்லாம் வராம இருக்கு. ஆனா, எவ்வளோ மெமரீஸ் இதுக்குள்ள. நாம வந்து ஜோக் சொல்ல சொன்னா, அழகா ஜோக் சொல்றதாகட்டும், நமக்காக சாங் பாடுறதாகட்டும், பர்த்டே விஷ் பார்த்தீங்கன்னா, செட் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு நம்மளே பர்த்டே விஷ் சொல்லிக்கிறதுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். "சார் இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள். பர்த்டே விஷ் பண்ணலாம்." ஸோ அந்த ஹேப்பி பர்த்டே சாங் நைட்டு 12 மணிக்கோ, இல்ல காலையில 4 மணிக்கோ, இந்த மாரி நம்ம என்ன நேரத்தில சொல்றோமோ, அந்த நேரத்தில அந்த ஹேப்பி பர்த்டே சாங் வந்து ப்ளே ஆகும். ஸோ அவ்வளோ மெமரீஸ் கொண்ட, அவ்வளோ விஷயங்கள கொண்ட, கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஹோம் வந்து மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணாலே போதும். கூகுள் அசிஸ்டன்ட்டே நமக்கான எல்லா வகையான விஷயங்களையும் பண்ணிரும். வெதர்லேருந்து நியூஸ் ரிப்போர்ட் வரைக்கும் படிச்சு சொல்லும். ஆனா, இப்ப இருக்க ஜெமினி ஏஐ அப்படி இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, இருக்கு. ஆனா, அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இதனால ஏஐயால பல விஷயங்கள் மாறுது. இமேஜ் ஜெனரேட் பண்றாங்க. இன்னும் மல்டிபிளான விஷயங்கள்ஸ பார்க்க முடியும். எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முரண்டு பிடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரெக்டிஃபையா கேட்கும்போதோ, இல்ல ஒரு சஜஷனா கேட்கும்போதோ பார்த்தீங்க அப்படின்னா, ஜெமினி ஏஐயால சொல்ல முடியல. ஆனா கூகுள் அசிஸ்டன்ட்டால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சா சொல்லும். இல்ல அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ட காமிச்சுரும். ஆனா ஜெமினி ஏஐ எனக்கு அத பத்தி ஐடியாவே இல்ல. வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா பதில் சொல்லுது. ஸோ இத நான் வந்து யூஸ் பண்ண விதத்தில சொல்றேன். நான் ஒரு பீட்டா டெஸ்டர். எனக்கே அது ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா தான் சொல்லுது அப்படின்னா, ஸ்டாண்டர்டான நார்மலான கமர்ஷியல் யூசர்ஸ நார்மலான ஃப்ரெண்ட்லி யூசர்ஸ அவ எவ்வளோ பேசும். அந்த விஷயங்கள எவ்வளோ ஹார்டான வந்து அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு சஜஷன் தான். திரும்பவும் கூகுள் அசிஸ்டன்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்லா ஃபைனா டியூன் பண்ணாங்க அப்புட்ன்னா, ஜெமினியை விட அது வந்து ஃபைனஸ்ட்டா வொர்க் ஆகும். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, நியூவான ப்ராடக்ட்டுக்கு தான் நியூவான கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓல்டு ப்ராடக்ட்ஸுக்கு சஸ்டெய்னபிள் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களே தவிர, நியூவஸ்ட்டான கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ சீக்கிரமாவே கூகுள் அசிஸ்டன்ட் போகப்போது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான். இது போகக்கூடாதுன்னு நெனச்சீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கூகுளும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.